நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோவில் சென்னை மாநகரத்திலேயே அதுவும் மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயில். கந்தக்கோட்டம்னு அழைக்கப்படுகின்ற பாரிஸ் கார்னர் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கந்தசாமி முருகர் கோயில். வள்ளி தெய்வ சேவையனோட நமக்கு காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, திருப்போரூர் முருகன் அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி உண்டு. இது ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் முகலாய பேரரசுடைய போரெடுப்பின் பொழுது முருகப்பெருமானை காத்தருள வேண்டும், காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த ஊர் மக்கள், திருப்போரூரில் இருந்த மக்களை பூமிக்கு அடியில் முருகரை புதைச்சி வச்சு காப்பாற்றி வழிபாடு செய்து வந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த முகலாய பேரரசுடைய படையெடுப்பெல்லாம் முடித்து நம்ம மக்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு இவர் பிரதிஷ்டை பண்ணோன்னு தேடும் பொழுது முருகர் அங்கே தென்படலை. அந்த சமயத்தில் ஆக்சுவலாக வழிபோக்கர்கள் சென்னையிலேருந்து திருப்பூர் சென்று முருகரை வழிபடணும்னு சென்றவர்கள் அங்கே நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாளமாம்னியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இளைப்பாதற்காக முருகனை சேவித்து பிறகு இழைப்பாதற்காக ஒரு மரத்தடியில் படுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் ஒரு புத்து ஒன்று இருந்திருக்கு. அப்போ அவர்கள் கனவில் ஒரு அசிரி தோன்றி இது மாதிரி இந்த புத்துக்கு அடியில் எம்பெருமான் முருகன் இருக்கிறதாகவும், அவர்கள் அதே போல் அந்த முருகரை புற்றுக்கடியில் எடுத்து இந்த சென்னை மாநகரத்தில் வச்சு வழிபட்டதாக கூறப்படுகின்ற ஒரு கதை தான் இந்த கந்தக்கோட்டை கந்தசாமி முருகன். வள்ளி தெய்வ சேனையோட அழகாக வீட்டிலிருந்து காட்சியளிக்கக்கூடிய சிறிய முருகன். ஏன்னா நம்மளுடைய மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையோ, அதுபோல் இந்த முருகன் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு முருகர் கோயில். எம்பெருமான் இந்த முருகனை சேவிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் செல்வம் அப்படின்றது அபரிவிதமாக ஏற்படும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி மக்களும், அதாவது ஒரு சில தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் குஜராத்தி மக்கள், வடநாடு இந்தியர்கள், எஸ்பெஷலி மார்வாடிகள், அவர்கள் எல்லாருமே இந்த முருகருக்கு கடமைப்பட்டு அவருடைய வழிபாடு அப்படின்றது சிறப்புற்று இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் அங்கே போனீங்க அப்படின்னா எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த கந்தக்கோட்டை கந்தசாமி முருகரை வழிபடுறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற முருகன் கந்தக்கோட்டை முருகன். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சித்தி புத்தி விநாயகர் உண்டு. அதே போல் எம்பெருமான் முருகன் கிழக்கு நோக்கி நமக்கு காட்சியளிப்பர். ஆறுமுக முருகனும் இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு புஷ்கரணி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சரவண பொய்கை அது தென்மேற்கில் இந்த கோயிலுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல் இந்த கோயிலுடைய நுழைவாயில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வடக்கு சார்ந்து சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். ராஜகோபுரம் 6 நிலை அடுக்க ராஜகோபுரம், ரொம்ப உயரமான ராஜகோபுரம். இன்றைக்கும் அந்த இடத்திற்கு தனி சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கந்தக்கோட்டை குமரன். சென்னை போனோம் அப்படின்னாலே அந்த பாரிஸ் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூக்கொடை இதெல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த கோயிலுக்கு போய் முருகனை சேவிக்காமல் வரதே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி சிறப்பு நாட்கள், சஷ்டி நாட்களில், அதுவும் வளர்பிறை தேய்பிறை 2 சஷ்டி நாட்கள்லையுமே வரக்கூடிய அந்த விசேஷமான திதி அன்று முருகரை சேவிக்கிறதுக்கு கூட்டம் அலைமோதும். அந்த க்யூவில் லைனில் நிற்கிறவங்க கிட்டத்தட்ட அந்த கந்தக்கோட்டை குமரன் கோயில் ரோட்லேருந்து வால்டாக்ஸ் ரோடு வரலும் மக்கள் ஸ்ரத்தையாக ரொம்ப நெறியாக நின்று முருகனை வழிபடுறது நம்ம கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். முருகன் பிரதோஷ நாட்கள்லையும் இங்கே சிவனுக்கும் தனி வழிபாடு உண்டு. நீங்கள் தெற்கு அந்த சரவண பொய்கை அருகாமையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே விநாயகர், முருகர், அதே போல் லிங்கத்துடைய பிரதிஷ்டையும் உண்டு. வடக்கு பார்த்து இருப்பார் சிவபெருமான்.
அவரை வழிபட்டு நீங்கள் பிரதர்ஷனையாக வந்தீங்க அப்படின்னா, அங்கே தான் வந்து இந்த சரவண பொய்கை குளம், அந்த கோயிலுடைய தீர்த்தம் அங்கே இருக்கும். ரொம்ப பெரிய அ விசாலமான ஒரு குளம். எப்பயுமே அந்த இடத்துல வந்து நிறைய பிராணிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வாத்து, மயில் போன்றவைகள் வந்து அந்த இடத்துல அனைவரும் மக்கள் வந்து வழிபடுகின்ற மக்கள் உணவு அளிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பொறி போன்ற விஷயங்கள் வந்து அங்க அந்த செல்ல பிராணிகளுக்கு குடுக்கறது வழக்கம். அதேபோல இந்த கோயில்ல தட்சிணாமூர்த்தி முருகரை நீங்க வலம் வரீங்க அப்படின்னா, பிரதட்சணமா வரும்போது தெற்கு நோக்கி காட்சியளிப்பார் தட்சிணாமூர்த்தி. ரொம்ப பிரசித்தி பெற்ற தட்சிணாமூர்த்தி. அதேபோல் வடக்கு பிரகாரத்தில துர்க்கை உண்டு. ரொம்ப விசேஷமான துர்க்கை. வடக்கு நோக்கி காட்சியளிப்பாள். எந்த நேரமும் எப்பொழுதுமே அந்த அம்பாளுக்கு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் இந்த கோயில்ல. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஒரு முருகர் கோயில். சென்னை மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த முருகர் கந்தக்கோட்டை கந்தசாமி வள்ளி தெய்வசேனையோடு காட்சியளிக்கின்ற இந்த முருகரை வழிபட்டு அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல அதிக சிறப்புகளையும் அற்புதங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நாள் பிச்சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.